தோல்வின்னு இந்த தோல்வி நிமித்தம் மன சோர்வு, மன வேதனை, மன கஷ்டத்தில் இருக்கிறது, மன அழுத்தத்தோடு அவ்வளோதான் இந்த பூமியில் நமக்கு தோல்வி மட்டும்தான் வருது, ஏன் வாழ்ந்துக்கிட்டு நம்ம மறிச்சு போயிடலாம் அல்லது ஏதாவது செய்து விடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற வாலிபர்களோ மற்றும் தொழிலதிபர்களோ யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி என்று. எழும்பு, நீ அந்த தோல்வியை நினைத்து கொண்டே இருக்காது, அதிலிருந்து எழும்பு, அப்பொழுது நான் உன்னை பிரகாசிக்க வைக்கிறேன். இருளே இருக்காத எழும்பு, பள்ளத்திலே இருக்காத எழும்பு, அப்பொழுது நான் பிரகாசிக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறான். வெற்றி நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு எழும்பு. உன்னால் எல்லாவற்றையும் செய்ய பலன் தேவன் கொடுப்பார். ஏனென்றால் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் கொடுப்பார். வெற்றி பெறக்கூடிய பாதையை காட்டுவார். இன்னைக்கு தோல்வி வந்தோடனே அவ்வளவுதான் முடிஞ்சது என்று நினைக்கிறோம். இல்லை, உனக்கு அந்த தோல்விதான் அடுத்த ஒரு பாடம், அடுத்த ஒரு படி ஏறக்கூடிய பாடம். இனி அந்த தோல்வியில நம்ம என்ன செஞ்சோம், எதனால தோல்வி வந்தது என்று நீ அதை பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து நீ அதை செய்யக்கூடாது, செய்யாம அடுத்து அந்த மிஸ்டேக்கை நீ மாற்றி செய்யும் பொழுது வெற்றி பெறுவார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கும் பொழுது, அவர் பிள்ளையா இருக்கிற நீ, அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீ, அவருடைய பிள்ளையா இருக்கிற நீ தோற்க மாட்டாய், ஜெயம் பெறுவாய். எல்லா காரியத்திலும், குடும்ப பிரச்சனையிலும் மற்றும் எல்லா இடத்திலும், ஊழியத்தின் பாதையிலும். ஐயோ, ஊழியத்தில் நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்விதான், ஆத்துமாவை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை, செய்தாலும் தோல்விதான். ஒரு நாள் ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமா வர்றதே கஷ்டமா இருக்குது. இல்லை, இயேசு கிறிஸ்து உனக்கு செய்வார், வாக்கு பண்ணவர் செய்வார், அழைத்தவர் செய்வார், இந்த தொழிலை தொடங்க வைத்தவர் அதில் உனக்கு வெற்றி பெற வைப்பார். நஷ்டம் வந்தாலும் அதில் வெற்றி பெற வைப்பார். ஆனால் அந்த நஷ்டத்திலையும் அந்த தோல்வியிலும் நீ சோர்ந்து போயோ மன அழுத்தத்தோடு ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று இருக்கக்கூடாது. வாழ்க்கையிலும் ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என்று இருக்கக்கூடாது. அதிலிருந்து நீ எழும்பணும். அப்பொழுது உன்னை பிரகாசிக்க வைப்பார். நீ தோற்ற இடங்கள் எல்லாம் பிரகாசிக்க வைப்பார். தோல்வி நிமித்தம் நீ அவமானப்பட்ட இடங்கள் எல்லாம் பிரகாசிக்க வைப்பார். தோல்வி நிமித்தம் நீ அசிங்கப்பட்ட இடங்கள், சோர்ந்து போன இடங்கள், கண்ணீர் வடித்த இடங்கள், அவமானப்பட்ட எல்லா இடங்களிலும் உன்னை பிரகாசிக்க வைப்பார். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவரை இறுக பிடித்து கொண்டு போன அழகாக பாடியிருக்கார், நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி தான். அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம வெற்றி பெறுவோம். இந்த வார்த்தை